moral stories. நான் பரீட்சை எழுதணும்னா பணம் கட்டணும்னா பணம் கட்டாம என்ன பரீட்சை எழுத விட மாட்டாங்க. அது என்னடா கிரி, உன்னை படிக்கிறதுக்காக அனுப்பும் போதே உன் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா பணமும் கட்டியாச்சே. அண்ணன், அது நம்ம படிக்கிறதுக்காக மட்டும் கட்டக்கூடிய கட்டணும்னு. ஆனா நம்ம படிச்சது எல்லாத்தையும் பரீட்சையா வைப்பாங்கண்ணா. அந்த பரீட்சை எழுதணும்னா அதுக்கும் பணம் கட்டணும். அப்படியா? சரிடா. ஆனா இப்ப அண்ணன் கிட்ட அவ்வளோ பணம் இல்லடா. இன்னும் ஒரு வாரம் நீ பொறுத்துக்கிட்டேன்னா விளைஞ்சதெல்லாம் அறுவடைக்கு வந்துரும். அது எல்லாத்தையும் வித்து உன் பரீட்சைக்கு தேவையான கட்டணத்தை அண்ணன் உனக்கு தரேன். சரியாப்பா? சரிங்க அண்ணா. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் நீங்க அனுப்புற பணம் கூட எனக்கு பத்தலண்ணே. இனிமேலாவது கொஞ்சம் நிறைய பணம் அனுப்ப பாருங்க. சரிடா கிரி, அண்ணன் உனக்கு தரேன். இதோ இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. இனிமேலேருந்து அண்ணன் உனக்கு நிறைய பணம் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி அண்ணே. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா, ஜாகிரதையா போயிட்டு வா. அப்புறம் உனக்கு எது தேவைன்னாலும் தயங்காம அண்ணன் கிட்ட கேளு. அப்படி வேணு தன்னோட தம்பி கிரிக்கு எல்லா ஆலோசனைகளையும் சொல்லி ஊருக்கு அனுப்பி வச்சான். தம்பிய பக்கத்திலேயே இருந்து பஸ் ஏத்தி அனுப்பிட்டீங்களாங்க? ஆமாமா, இப்போதான் அனுப்புனேன். அப்புறம் சொல்லவே மறந்துட்டேம்மா, நம்ம பயிரெல்லாம் அறுவடைக்கு வர நேரம் ஆயிடுச்சு. ஆட்களை கூப்பிட்டு கடகடன்னு வேலையெல்லாம் பார்க்க சொல்லணும். நானும் அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இதோ இப்பவே போய் நாளைக்கு தேவையான ஆட்களை தேடி பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு ஸ்வேதா ஊருக்குள்ள போனா. அடுத்த நாளே வேணு பக்கத்திலேயே இருந்து எல்லா பயிர்களையும் அறுவடை பண்ணாரு. டேய் வேணு, உன் கை ரொம்ப ராசியானதுடா. உன் கையினால விதைய நட்டாலே போதும், உடனே அடுத்த நாளே முளைச்சிடும். பின்ன அந்த கையில நிச்சயமா ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கு. அதனாலதான் கஷ்டப்பட்டு இவ்ளோ நிலம் வாங்கியிருக்கான். தம்பிய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்கான். போதும் என்ன, உங்க ரெண்டு பேரையும் விட்டா இப்படிதான் புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. சரி, நேரமாச்சு. நான் விளைஞ்ச தானியத்தெல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு வேணு எல்லாத்தையும் சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டு வித்தாரு. வித்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப பசியா இருக்குங்க. வாங்க முதல்ல சாப்பிடலாம். நான் தான் முதல்லயே சொல்லிருக்கேனே ஸ்வேதா, எனக்காக காத்திருக்காம சாப்பிடுன்னு. சரி, இந்த பணத்தை முதல்ல எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா வை. குறைஞ்சபட்சம் இப்பவாவது இந்த பணத்தை வச்சு நம்ம வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். அது இப்ப முடியாதுமா. தம்பி ஏதோ பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு கேட்டான். என்னங்க இது? நம்ம எப்பயாவது ஏதாவது செய்யலாம்னு நினைச்சாலும் நீங்க தம்பியோட படிப்புக்காக பணத்தை இப்படி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டே இருக்கீங்க. நாளைக்கு நமக்குன்னு பிள்ளைங்க பிறப்பாங்க. அவங்கள இப்படி நம்ம கடன்லயே வளர்க்க முடியுமா? இப்ப எதுக்குமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? தம்பி நல்லா படிச்சா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. அவனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு? நீங்க கனவு கண்டுகிட்டு இருங்க. மனுஷங்க எல்லாரும் எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. தேவைக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன சொல்ல வர நீ? என் தம்பி என்னை ஏமாத்திருவான் அப்படின்னு சொல்ல வரியா? எப்ப பாரு எனக்கும் என் தம்பிக்கும் நடுவுல சண்டை மூட்டி விட்டுட்டே இருக்க. இப்படி சொல்லிட்டு வேணு கோவமா சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேணுவோட தம்பியான கிரிய பத்தி எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்படி கொஞ்சம் வருஷங்களும் போகுது. கிரியோட படிப்பும் முடியுது. வேணு எப்படியோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட தம்பிய படிக்க வச்சுட்டாரு. ஆஹா, பாத்தியா ஸ்வேதா, தம்பி இப்பதான் ஏதோ ஒரு வேலையில சேர போயிருக்கான். இத்தனை நாளா அவன் வேலை கிடைச்சதும் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவான்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. நீ நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பவாவது உனக்கு புரிஞ்சா எனக்கு அதுவே போதும். சரிங்க, அதையும் தான் பாக்குறேனே. வேணு நினைச்ச மாதிரியே கிரிக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சது. கிரி தான் கூட வேலை பாக்குற இடத்துலயே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா கிரி ஊருக்கு திரும்பி வந்தான். ஏங்க, இப்போ நம்ம நிறைய கடன்ல இருக்கோம். உங்க தம்பி தான் பெரிய வேலையில சேர்ந்து நிறைய சம்பாதிக்கிறான்ல, நம்ம கடனை கொஞ்சம் அடைக்க சொல்லி அவங்கிட்ட கேட்டா என்ன? இருந்து இப்பதான் எப்பவோ ஒரு தடவை சொந்த ஊருக்கு வந்து சந்தோஷமா இருக்கலான்னு வந்திருக்கிறான். இப்ப போய் அவங்கிட்ட கடன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன நியாயம்? நானும் அவங்கிட்ட கேட்க மாட்டேன், நீயும் அவங்கிட்ட கேட்க கூடாது. சரியா போச்சு. முன்னாடிலாம் தம்பி படிப்புக்காகன்னு பணத்தை வாரி அரைச்சிங்க. இப்ப அந்த பணத்தை கேட்க சொன்னா இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்க இஷ்டம். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேணு வந்தான். அண்ணா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும்.
என்னடா சொல்லு. அது ஒண்ணும் இல்லன்னா, எப்படியும் நான் பட்டணத்திலேயே இருக்கிறது முடிவாயிடுச்சு. இனிமே இங்க இருக்கிற சொத்துனால எனக்கு எந்த உபயோகமும் இல்ல. நம்ம சொத்தை பிரிச்சுக்கிட்டோம்னா என் சொத்தை வித்துட்டு நான் பாட்டுக்கு பட்டணத்துக்கே போயிடுவேன். கிரி சொன்னதை கேட்டு வேணு ஸ்வேதா 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது என்னடா அப்படி சொல்ற? இப்போ இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? அவசியம் இருக்குன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துல ஒரு தடவையாவது அறுவடைக்கு அப்புறம் அதுல என்னோட பங்கு என்னன்னு எனக்கு கொடுத்தியா? என் பங்கையும் சேர்த்து நீயே இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, இது நல்லாவா இருக்கு? இப்படி சொன்னா. இத கேட்டுட்டு ஸ்வேதாவுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. என்ன கிரி, யார்கிட்ட என்ன பேசுற? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக இவரு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு. அதனாலதான் 1 வருஷமா நிலத்துல வர வருமானத்துல நான் எந்த பங்கும் கேட்கல, அவருக்கே விட்டுட்டேன். என்ன கிரி இப்படி பேசுற? அது சரி, இந்த சொத்து எல்லாமே இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே? என்னவோ அது உங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்தே வர்ற மாதிரி எங்க கிட்ட பங்கு கேக்குற? என்னது? அண்ணன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு உழைச்சாரா? நான் எதுவுமே செய்யலையா அப்போ? இப்படி சண்டைக்கு தயாரானா கிரி. கிரியோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேணு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரிடா கிரி, நீ சொன்ன மாதிரியே சொத்தை நம்ம பிரிச்சுக்கலாம். என்னங்க நீங்க? நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் எல்லாம் ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுத்திருக்கேன். இது என்னுடைய முடிவு. இப்படி வேணு கடுமையா சொன்னதும் அதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் எதுவும் பேசாம அமைதியாயிட்டா. வேணு தனியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை சரிசமமா 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. கிரி அந்த சொத்து மொத்தத்தையும் வித்து அது மூலமா கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டான். என்ன வேணும்? வாங்கின கடன் எல்லாம் ஈசல் கூட்டம் மாதிரி பெருகிக்கிட்டே போகுது. இன்னும் 2 மாசத்துல உன் கடன் எல்லாம் நீ அடைக்கலன்னா உன்னை நடு தெருல இழுத்து விட்டுருவேன். இப்படி சொன்னாரு பூபதி. வேணும், இந்த வருஷம் பயிரெல்லாம் வித்ததும் என் பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். இப்ப பார்த்தா உன் தம்பி என்னவோ சொத்தை பிரிச்சு அது எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டான். நீயும் உன் தம்பி மாதிரி பணத்தை கட்டாம சொத்தை வித்துட்டு ஊரை விட்டுட்டு ஓடி போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இப்படி வேணுவுக்கு கடன் கொடுத்த எல்லாருமே அவன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. ஐயா, நான் உங்க கடன் எல்லாம் தீக்காம எங்கேயும் போக மாட்டேன். எல்லாரோட கடனையும் இன்னும் 2 மாசத்துல கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி அவர் உறுதியா சொன்னதும் அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. இவ்ளோ கடனை 2 மாசத்துல எப்படிங்க அடைக்க போறோம்? நிலத்தை வித்து கடன் அடைக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அவ்ளோ இஷ்டமான நிலத்தை நீங்க விப்பீங்களா? ஆமா ஸ்வேதா, வித்துடலான்னு தான் பாக்குறேன். அதனால என்ன, பூஜ்ஜியத்துல இருந்து தான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். மறுபடியும் பூஜ்ஜியத்துல இருந்து என்னோட வாழ்க்கைய திரும்ப ஆரம்பிக்க முடியாதா என்ன? இப்படி ஸ்வேதாக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்த சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் எல்லாத்தையும் அடைச்சான். இருந்த ஒரு வீட்டையும் வித்துட்டீங்க. இப்ப நம்ம எங்கங்க வாழ்றது? எல்லாம் வித்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஊர் குளத்து பக்கத்துல ஒரு சின்ன நிலம் பாக்கி இருக்கு. அது கூட ஊருக்கு ரொம்ப தூரங்கிறதுனால யாரும் வாங்கல. இப்போ நம்ம அங்க போய் ஒரு குடிசை போட்டு அங்க இருக்கலாம் வா. இப்படி சொல்லி வேணு ஸ்வேதாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்படியே வேணு குளக்கரையில ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. கஷ்டப்பட்டு வேலை செய்யற குணம் கொண்ட வேணு ஒரு நாள் தன்னோட குடிசைக்கு பின்னாடி மண்ணெல்லாம் குழி தோண்டிட்டு இருக்கும்போது அந்த மண்ணை பார்த்ததும் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஸ்வேதா, ஸ்வேதா, எங்க இருக்க? அப்பப்பா, என்னங்க, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு ஸ்வேதா. இதோ இந்த மண்ணை பாத்தியா? ஆ, பாக்குறேன். இதுல என்ன இருக்கு? இதுல நம்மளோட வாழ்க்கையே இருக்கு. இது சாதாரண மண் இல்ல. இந்த மண்ணை வச்சு ரொம்ப நல்ல செங்கல்கள் செய்ய முடியும் தெரியுமா? அப்படியா? அப்படின்னா நம்ம இந்த மண்ணை செங்கல் தயாரிக்கிறவங்களுக்கு இந்த மண்ணை எல்லாத்தையும் விற்க போறோமா? ஸ்வேதா, கொஞ்சம் பெருசா யோசிமா. இந்த மண்ணை நம்ம யாருக்கும் விற்க போறது கிடையாது. இந்த மண்ணை வச்சு நம்ம தான் செங்கல்கள் தயாரிக்க போறோம். இப்படி தன்னோட யோசனையே சொன்னாரு. அதுக்கப்புறமா வேணு மெல்ல மெல்ல செங்கல்கள் தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் அந்த பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. எல்லாரும் வேணு கிட்ட செங்கல்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள்லயே வேணு தன்னோட இழந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் திரும்ப மீட்டெடுத்துட்டாரு. உங்க தம்பி நம்மள ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்யறது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியலங்க. ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னால நிஜமா நம்பவே முடியல. ஸ்வேதா, நம்ம எப்பவுமே பூஜ்ஜியத்துக்கு கீழே போயிட்டோமேனு வருத்தப்படக்கூடாது. நல்ல உறுதியோட நம்மால எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட இருந்தா போதும். நம்மளால நிஜமாவே எல்லாத்தையும் சாதிக்க முடியும்.
அண்ணன் வேணுவை ஏமாத்தி சொத்தை அபகரிச்சுட்டு போன தம்பி கிரி தன்னோட சொத்து மொத்தத்தையும் இழந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவந்திபுர ராஜ்யத்தோட மையத்துல ராமாபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லாரும் பலவிதமான கைத்தொழில்களையும் விவசாய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா ஆனந்தத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல ஆஞ்சநேயன்கிறவரு ஆடுகளை மேய்ச்சு தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாரு. இந்த கருப்பு ஆடு என்ன சரியா சாப்பிடவே இல்லையே, இது என்ன சரியா நடக்க கூட இல்ல. இப்படி காலையில எந்திரிச்சதுல இருந்தே அந்த ஆடுங்களோடையே தான் நேரத்தை செலவிடுவாரு. காலையில எந்திரிச்சு சாப்பாடை கட்டிக்கிட்டு காட்டுக்கு போவாரு. சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆடுங்களோடவே சுத்தி சுத்தி எப்ப சூரியன் வீட்டுக்கு வருதோ அப்பதான் அவரும் வீட்டுக்கு வருவாரு. சாயங்காலம் வந்ததும் குளிச்சுட்டு திண்ணையில உட்கார்ந்து நண்பர்கள் அப்புறம் பெரியவர்களோட பேசி பொழுது போக்குவாரு. இதுதான் அவருடைய தினப்படி வாழ்க்கை. இந்த முறை திருவிழாவுக்கு நம்ம ரேக்லா ரேஸ் வச்சா எப்படி இருக்கும்? என்ன சின்னண்ணா, நான் சொல்றது சரிதானே? அப்புறம் வீரபாகு, நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜாக்காவோட மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சாப்பா. நம்ம கூட ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யணும். இப்படி எல்லார் மேலயும் ரொம்ப அக்கறையோட ஒன்னா கலந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. தன்னோட வேலைய செய்யறது தவிர அடுத்தவங்கள தொந்தரவு செய்யறது அவருக்கு தெரியாது. ஒரு நாள் ஆஞ்சநேயம் காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வழிபோக்கன் எதிர்பட்டான். ஐயா, நான் கோசல ராஜ்யத்துல இருந்து வழி தப்பி இப்படி வந்துட்டேங்க. இங்க இருந்து எங்க ராஜ்யத்துக்கு போறதுக்கு எனக்கு சரியா வழி தெரியல. எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்வீங்களா? அப்படி அந்த வழிபோக்கன் வாயை திறந்து கேட்டான். ஐயோ, கோசல ராஜ்யம்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் நடக்கணுமே, இப்போ எப்படி, என்ன செய்ய முடியும்? இப்படி ஆஞ்சநேயம் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படி வழக்கம் போல கேட்டாரு. அதுக்கு அந்த வழிபோக்கன் இல்ல அப்படின்னு தலையை இந்த பக்கம் அந்த பக்கமா அசைச்சான். வழிய பத்தி நான் யோசிச்சு சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படி சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த உணவை அந்த வழிபோக்கனுக்கு கொடுத்தாரு. பல நாட்களா பசியோட இருந்ததால அந்த வழிபோக்கனும் அந்த உணவை அமிர்தம் மாதிரி அவசர அவசரமா சாப்பிட்டான். வடக்கு பக்கமா 4 மைல் நடந்து போனா அங்க ஒரு மாதுளை தோட்டம் வரும். அந்த மாதுளை தோட்டத்துக்கு உள்ள ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா உங்க ராஜ்யத்துக்கு நீங்க எளிதா போயிடலாம். இப்படி தனக்கு தெரிஞ்ச வழிய பத்தி ஆஞ்சநேயும் சொன்னாரு. அந்த வழிபோக்கனும் மகிழ்ச்சியோட ஆஞ்சநேயுக்கு வணக்கம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். வழிபோக்கனுக்கு வயிறு நிரம்பிருச்சு. ஆனா அந்த நாள் முழுக்க அவரு பட்னி கிடக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இருந்த சாப்பாடை தான் கொடுத்துட்டாரே. சரி போட்டும், யாரோ ஒருத்தனோட வயிறு நிரம்பி இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா ஒரு நாள் அந்த நல்லது நமக்கு திரும்பி வரும். இப்படியான நல்ல எண்ணத்தோட ஆஞ்சநேயம் எப்பவும் முன்னோக்கி போயிட்டே இருப்பாரு. காட்டுல இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, பலருக்கும் அவர் உதவி செஞ்சுட்டே தான் இருந்தாரு. அதே போல தன்னோட அறிவால பல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சொல்லுவாரு. காட்டுல ஆடுகளோட தனியா இருந்தா பலவிதமான குரல்கள்ல பேசி பழகுவாரு. தனக்கு தெரிஞ்ச ஊர் பிரமுகர்களோட குரல் எல்லாம் பேசுவாரு. பஞ்சாயத்து தலைவரோட குரல், இப்படி பல பேரோட குரல்கள்ல தனக்கு தானே பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாள் வழக்கம் போல சாயங்கால நேரம் நம்ம ஆஞ்சநேயும் ஆடுங்க எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. வழக்கம் போல குளிச்சுட்டு வெளியில உட்கார்ந்துட்டு இருந்த போது சில ஆடுகள் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஏனோ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆடுங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கே. இப்படி நினைச்சுக்கிட்டே ஆடுங்க எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாரு. அப்பதான் கவனிச்சாரு, 2 ஆடுங்க தன்னோட மந்தையில இருந்து பிரிஞ்சு காணாம போயிருக்கேன்னு. உடனே ஆஞ்சநேயோட நெஞ்சு வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, 2 ஆடுங்களை காட்டுலயே விட்டுட்டு வந்துட்டேனே. இப்படி நினைச்சுக்கிட்டு உடனே காட்டுக்கு புறப்பட்டாரு. காட்டுல அந்த இருட்டுல ஆடுங்களை தேடிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஆடுங்க எங்கேயுமே தென்படல. தன்னோட மனசுல இருந்த பதற்றத்தை குறைச்சிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டு அப்புறம் காடு முழுவதும் உன்னிப்பா கவனிச்சாரு. தினமும் ஆடுங்களை ஓட்டிட்டு வர வழியில இடது பக்கம் வேற ஒரு பாதை இருக்கிறத பார்த்தாரு. அந்த பாதையில ஒரு புறத்துல சில இலைகளை ஏதோ ஒரு விலங்கு சாப்பிட்டு இருக்கிறதையும் அவர் கவனிச்சாரு. அத பார்த்துட்டு கண்டிப்பா ஆடுங்க இந்த பக்கமா தான் போயிருக்கும். இப்படி நினைச்சிட்டு அந்த பாதையில போய் சந்திரனோட வெளிச்சத்துல அதோட காலடி தடங்களை பார்த்து அப்படியே ஒரு இடத்தடைஞ்சாரு. அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய குகை இருந்துச்சு. என்னது, இங்க இவ்ளோ பெரிய குகை இருக்கா? ஒருவேளை நம்ம ஆடுங்க இந்த குகைக்குள்ள போய் மாட்டிருக்குமோ? இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த குகைக்குள்ள போய் பார்த்தாரு. அந்த குகைக்குள்ள போய் பார்த்ததுமே ஆஞ்சநேயுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு.
ராஜ்யத்துல உள்ள செல்வத்துல பாதிக்கு மேல அந்த குகைக்குள்ளதான் இருந்துச்சு. வைரங்கள், வைடூரியங்கள், தங்க நாணயங்கள் எல்லாமே குவியலா இருந்துச்சு. இது என்னது? கனவா இல்ல நிஜமா? இப்படி நினைச்சுக்கிட்டு வாய ஆன்னு திறந்து பாத்துக்கிட்டே உள்ள போனாரு. குகையில கொஞ்ச தூரம் போனதும் அவருக்கு தன்னோட 2 ஆடுங்களும் தென்பட்டுச்சு. அப்பாடா, இங்கதான் இருக்குதுங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு தன்னோட ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு வெளியில போறதுக்காக போனாரு. அதுக்குள்ள வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ அந்த குகைக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி. ஆஞ்சநேயும் புரிஞ்சுக்கிட்டாரு. எவ்ளோ செல்வம் இருந்தாலும் இப்போ இந்த குகையில இருந்து வெளியில போனா தன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு. வந்தது கொள்ளக்காரன் பத்ரையா. அவன் தன்னோட கூட்டாளிங்களோட அங்க வந்தான். குகைக்குள்ள யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பத்ரையாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உடனே அவன், டேய், யாரா நீ? நாங்க ஊர் முழுக்க கஷ்டப்பட்டு திருடி கொண்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சா நீ எங்களையே ஏமாத்திட்டு எங்க பொருளையே திருடிட்டு போலான்னு இங்க வந்தியா? இப்படி சொல்லவும் ஆஞ்சநேயுவுக்கு மொத்த விஷயமும் புரிஞ்சிருச்சு. நீ வெளியில வாடா, உன்னை இங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி போடுறேன். இத கேட்டதும் ஆஞ்சநேயு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. தன்னோட அறிவுக்கு வேலை கொடுத்து ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சாரு. நான் கூட உனக்காக தாண்டா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பிடிக்கிறதுக்காக தான் அரசர் என்ன நியமிச்சிருக்காரு. இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. வாடா. இப்படி கம்பீரமா பேசிட்டு சத்தமா சிரிச்சாரு. வெளியே இருந்த பத்ரையாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தன்னோட கூட்டாளி கூட அவன் பேசினான். நீதான் தனியா வந்து மாட்டிக்கிட்டியே. நாங்க எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமாடா? இன்னைக்கு நீ எங்க கையில செத்தடா. யாரா சொன்னது நான் தனியா இருக்கேன்னு? எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கு. இப்படி சொல்லி அவர் எப்பவுமே பல குரல்ல பேசுற மாதிரி அப்பவும் பேசி காட்டினாரு. பல பேரோட குரல்களை கேட்டதும் பத்ரையாவுக்கு முழுசா பயம் வந்துருச்சு. உயிர் இருந்தா உப்பு வித்தாவது பொழைச்சுக்கலாம். ஆனா நம்ம இவங்க கையில மட்டும் மாட்டணும், சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுவோம். வாங்கடா, ஓடிரலாம். இப்படி நினைச்சுக்கிட்டு அவனோட கூட்டாளிங்களோட அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இந்த ஆடு மேய்க்கிறவரு அவரோட அறிவை பயன்படுத்தி தன்னோட 2 ஆடுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டாரு. எம்மாடி, எவ்வளோ செல்வங்கள்! எத்தனை பேரோட வயித்துல அடிச்சு சேர்த்திருப்பான். இப்படியே நினைச்சுக்கிட்டு அந்த செல்வத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அவரை ஒரு சில வழிப்பறி கொள்ளக்காரங்க வழிமறிச்சாங்க. ஆஹா, பசியோட இருக்கிறவனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு கிடைச்ச மாதிரி நீ வந்திருக்கடா. மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற 2 ஆட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. ஐயா, எனக்கு இந்த ஆடுங்க தான் ஜீவாதாரம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஐயா. ஆனா அந்த திருடர்கள் கேட்கல. ஆட்டை கொடுக்கும்படி பிடிவாதமா கேட்டாங்க. ஆஞ்சநேயுவும் ஆட்டை கொடுக்க மாட்டேன்னு முரட்டு பிடிவாதம் பிடிச்சாரு. அதனால அந்த கொள்ளக்காரங்க 2 பேரும் சேர்ந்து ஆஞ்சநேயுவை கட்டி போட்டுட்டாங்க. சாதாரணமா சொன்னா நீ கேட்க மாட்டியாடா? அப்படி சொல்லி அவரை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவரை கொன்னுடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அங்க அந்த கொள்ள கூட்டத்தோட தலைவன்னு ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயு கிட்ட சாப்பாடு சாப்பிட்ட அந்த வழிபோக்கன் தான். ஆஞ்சநேயுவை பார்த்த உடனே அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஐயா, நீங்களா? உங்களை எதுக்காக கட்டி வச்சிருக்காங்க? கட்ட அவுத்து விடுங்க. அப்படி தங்கிட்ட வேலை பாக்குற திருடர்களை திட்டி கட்ட அவிழ்க்க சொன்னான். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆஞ்சநேயு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனோட ஆடுங்களை அவர்கிட்டயே கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்புனான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில ஆஞ்சநேயு நேரா கிராம அதிகாரிய போய் பார்த்தான். தான் பார்த்த செல்வத்தை பத்தி சொன்னான். அவர் உடனே அங்க காவலர்களை அனுப்புனாரு. அவங்க அங்க போய் அந்த செல்வத்தை மொத்தமா எடுத்துக்கிட்டு அதிகாரி கிட்ட வந்து ஒப்படைச்சாங்க. அதே சமயம் கொள்ளக்காரன் பத்ரையாவோட ஆட்களை புடிச்சு சிறையில அடைச்சாங்க. இந்த கிராம விதிகள் படி தகவல் கொடுத்தவங்களுக்கு 10% கிடைக்குங்கிறதுனால 10% தங்க நாணயங்களை ஆஞ்சநேயுக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் ஒரு வீடு கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்படி இந்த ஆடு மேய்க்கிறவரு தன்னோட புத்திசாலித்தனத்தால ஆடுகளோட உயிரை காப்பாத்தினாரு. அதே போல உதவி செய்யற குணத்தால தன்னோட உயிரையும் காப்பாத்திக்கிட்டாரு. அடுத்தவங்களுக்கு எப்பவும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம், இது எல்லாமே நமக்கு இருந்தா கடவுள் நம்மளை எப்பவும் நல்லாவே பாத்துக்குவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணம்.